கடினமான நேரங்களில் நம்பிக்கையை கடைபிடிப்பது. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய வேத ஆகம பயணத்தில் நாம் கடின நேரங்களில் நம்பிக்கையை எப்படி பெறலாம் என்பதை அறிந்து கொள்ளப் போகிறோம். வாழ்க்கை எப்பொழுதும் சுழற்சி போலவே சிரிப்பும் இருக்கும், அழுகையும் இருக்கும். ஆனால் கடினமான those dark moments when nothing seems to go right, அப்பொழுதுதான் நம் நம்பிக்கையின் உண்மையான வலிமை தெரிகிறது. ரோமர் 12:12 எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள், துன்பத்தில் தளரா மனதுடன் இருங்கள், இறைவேண்டலில் நிலைத்து இருங்கள். இது கடவுளின் அழைப்பு. நம் வாழ்க்கையின் கஷ்டங்களை வென்றடைய, நம் இதயத்தில் நம்பிக்கையை வளர்க்க, நாம் இறைவேண்டலின் மூலம் ஆண்டவரிடம் இணைந்து இருக்க. நம்பிக்கை என்பது பார்த்து வருவது அல்ல. எதிர்பாராத நிலையிலும் நாம் ஒருபொழுதும் தனியாக இல்லை என்று அறிந்திருப்பது. இது ஒரு உள்நிலை அமைதி. கடவுள் எல்லாவற்றையும் நடத்துகிறார் என்ற நம்பிக்கை. இந்த வேதாகம பயிற்சியில் நாம் பார்க்க போகும் முக்கிய பகுதிகள்: ஆண்டவர் எப்பொழுது நம்மை விலகுகின்றார் என்று நாம் நினைக்கின்றோமோ அப்பொழுதுதான் நாம் அவரை அருகில் அழைக்கிறார். நமக்கு பல்வேறு எடுத்துக்காட்டுகள் தருகிறது பைபிள். யோபு அனைத்து இழப்புகளிலும் கூட நம்பிக்கையை இழக்கவில்லை. தாவீது துன்பத்திலும் பாடல் பாடினார். பவுலும் சீலாவும் சிறையில் இருந்தும் தேவனை மகிழ்ச்சியுடன் போற்றினார்கள். ஜெபம். ஆண்டவரே, இந்த கடின நேரத்தில் நான் கலங்காமல் உம்மீது நம்பிக்கையோடு இருப்பதற்கு எனக்கு துணை புரியுங்கள். என் மனதிற்கு அமைதி, என் ஆத்துமாவிற்கு உறுதி, என் பாதைக்கு வெளிச்சம் தாரும். நம்பிக்கையை உருவாக்க ஒவ்வொரு நாளும் நாம் பைபிளை வாசிப்போம். ஆண்டவருடைய வார்த்தையில் நிலைத்திருங்கள். கடவுளின் திட்டத்தில் விசுவாசியுங்கள். ஆமேன்.